ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே போய்க்கிறோம்னா லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால்க்கு தான். இது வந்து நுவரில் தான் இருக்குது. நுவரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். சாதாரணமாக ஒரு 30-40 நிமிஷம் மாதிரி நுவரி டவுன்லேருந்து இந்த லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால்க்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. பைக்கில் வரலாம். வெஹிக்கில் வந்தோம்னு சொன்னால் நம்ம பனியை பார்க் பண்ணிட்டு மேலே நடந்தா போகணும். நான் வந்து பைக்கை வந்து அங்கேயே ஒரு வீட்டில் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே லவர் ஸ்லீப் போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஒரு அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 15 நிமிஷமே காட்டுச்சு. சரி நடந்தே போயிடலான்னு சொல்லி நடந்தா போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் அங்கே போய்ட்டு அங்கே இருக்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய். போச்சு மாதம் பத்தாது. வலிக்கிட்டு வந்து பாருங்க. கிட்டத்தட்ட இந்த மெயின் ரோட் முடிகிற இடத்துல வந்து லவர் ஸ்லீப் வந்து 1.5 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. போகிறதுக்கு நடந்தால் போகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி காட்டுது. போவோம், போய்ட்டு பார்ப்போம். என்ன ஒன்று கிளைமேட், இந்த கிளைமேட் கொஞ்சம் சரியாக வெயில். ஆனால் தண்ணி பெருசாக இருக்குமான்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால்க்கு வந்தாச்சு. பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த வாட்டர் ஃபால். இது வந்து கிட்டத்தட்ட 30 மீட்டர் பேதூர் மலையத்தில் உருவாகி வருது. இந்த லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால்க்கு லவர் ஸ்லீப்னு பேர் வர காரணம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு இளவரசன் இருந்திருக்கான். அந்த இளவரசன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து சாதாரண மிடில் கிளாஸ். இவர் வந்து இளவரசன் இல்லையா, அவங்க வீட்டில் வந்து லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லலை. அதனால் உச்சிலேருந்து கீழே பாஞ்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால்னு பேர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபால் வந்தாச்சு. என்ன ஒன்று, நம்ம அந்த டைம் பெருசாக தண்ணி இல்லை. இதுக்கு வரணுமா இருந்தால் ஜனவரி டு அக்டோபர் மாதத்தில் தான் வரணும். அந்த டைம் வந்து சீசன்னால் நல்லாவே தண்ணி இருக்கும். வெயில்னால பெருசாக சீசனில் தண்ணியும் இல்லை. ஆனால் பரவாயில்ல, பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ கீழே வந்து பார்த்து முடிச்சாச்சு. மேலே வந்து வியூ பண்ணி பார்க்கலும், அதாவது அவங்க சூசைட் பண்ணி செத்தாங்க இல்லையா, அதை வியூ பண்ணி பார்க்கலும். அங்கேயும் போய்ட்டு நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லவர் ஸ்லீப்பில் நம்ம கீழே உள்ள வியூ பார்த்து முடிச்சுட்டு இப்போ மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த லவர் ஸ்லீப் வந்து கீழே இருந்து மேலே பார்க்குற வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ரோடு வந்து நல்லாவே இருக்குது. பெருசாக அப்செட் இல்லை. நம்ம மெயின் ரோட்லேருந்து வந்த மாதிரி இருந்தால் வெறும் 5 நிமிஷம் தான் மேலே வரதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த வியூ பண்ணி பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா ரோடு சரியாக மோசம். ரோடு வெட்டியெல்லாம் இல்லை. உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ரோடு தான், ஃபுல்லாக சர்க்கிளாக தான் இருக்கும். மழை டைம் இதை விட கஷ்டமாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் மேலே வியூ பார்க்கணும். ஸோ நம்ம லவர் ஸ்லீப்பில் கீழே வியூ பார்க்குறதுக்கு ரோடு அப்செட்டில் ரோடு நல்லாவே தான் இருக்குது. ஆனால் மேலே வியூ பண்ணி பார்க்கணும் வந்தால் ரிஸ்க் எடுத்தால் போகணும். ரோடு சரியாக மோசம். பேச அதுக்குன்னு சொல்லி துண்டா ரோடு வெட்டி இல்லை. கல்லில், மரத்தில், அதில் வாதில் ஏறி தான் போகணும். ஆனால் ரிஸ்க் எடுத்து வந்தீங்க சொன்னால் இதை விட அழகான வியூ பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ பார்க்கணும். ஸோ நீங்கள் போங்க வா. ஸோ நம்ம இந்த லவர் ஸ்லீப் வாட்டர் ஃபாலோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் இந்த வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த இடம். லவர் ஸ்லீப் பேர் ஒரு காரணமே இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்தால் சொன்னேன் இல்லையா, லவர் ஸ்லீப் பேர் ஒரு காரணம் வந்து ஒரு இலவச ஒருத்தரும் சரியான இந்தியா ஏழு ஒருத்தரும் லவ் பண்ணி வீட்டை ஒத்துக்காதனால சூசைட் பண்ணாங்க. இந்த இடத்துல இருந்தால் குடிச்சிருக்காங்க. அப்போ தான் கதைகளை சொல்கிறாங்க. ஸோ வியூ பார்க்குற வியூ நல்லா இருக்குது. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் வியூ நல்லாவே இருக்குது. இது தான் ஃபுல் வியூ. இங்கே நுவரிலேருந்து ஃபுல் வியூ விளங்குது. இங்கே வந்து குடிக்கிறது வியூ ஃபுல்லாக கல்பாறையாக தான் இருக்குது. இங்கெல்லாம் குடிக்க தனி தைரியம் ஒன்று வேணும். இப்போ மேலே அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே வந்தோம்னு சொன்னால் சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஸோ இதுதான் அது பார்க்க நல்லாவே இருக்குது.
நீங்கள் இந்த பக்கம் வரீங்க சொன்னால் இப்படி குளிச்சுட்டு போகலாம். ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க சொன்னால் குளிச்சுட்டு போகலாம். ரொம்ப தூரம் இல்லை. இப்போ வியூ பண்ணி வந்தோன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு நிமிஷம் தூரம் வைங்கண்ணா வந்தோன்னு சொன்னால் இடம் அழகாகவே இருக்குது. குளிச்சுட்டு போனால் அது ஃபோட்டோ ஷூட்லாம் செம்ம இடம். கல்படாங்க எத்தனை பொண்ணுங்க பார்த்தாது. ஒரு சில்லுன்னு இருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்கு. போன வந்தா போன கீழே போட்டாது. கடை போகிற நீ நான் ஏறின மாதிரி யாரு குத்துண்டாது இரு நான் யாருக்கு வாங்கண்ணே சரி கல் செய்யலாம் வாங்க மரத்தில் தான் ஏறணும் கொஞ்சம் மரத்தில் இருக்கும் சாமி. ஹாய். ஸோ இப்போ போய் நீர்வீழ்ச்சிக்கு மேலே வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன ஸ்விம்மிங் பூலையும் பார்த்துட்டு இது மரத்தில் ஏறி இங்கேருந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இருந்தால் என்ன ஆகும் நான் மரத்தில் ஏறும் விலாக். ஏய் இருங்கண்ணே வேணா வேணா விழுந்திடு வேணா கண்கள் கண்டால் பயந்துடு வேணா ஒரு முறை சிரிக்கிறாய். அப்பா சாமி நல்லா இருக்குண்ணே. ஃபுல்லாக வளர்க்குது. பஸ் ஸ்டாண்டே விளங்குது. அது நூலி நைட்டாக விளங்குது. கேமரா கையில் வச்சுக்கிட்டு இருக்குண்ணே. ஏறி மொத்தம் ஏறி எடுக்கிறியா இங்கிட்டு வா. அங்கேருந்து குளிக்க போறியோ? கட்டு பின்ன பூரா கட்ட வந்து நான் குளிக்கலாடா. அங்கிட்ட இறங்கிக்கலாமே. காஞ்ச வாது இல்லை ஜிம்முக்கடா போகிறான் அந்த நேரத்தான். தம்பி இது பேக் என்ன தருங்க தம்பி? இது பேக் ஒன்று வாங்கிட்டு வாங்கி அந்த ராகுவா தூங்கிக்கிட்டு இருப்பான். இல்லை இல்லை
பார்ப்போம். வாங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட்லேருந்து மேலே வர வர அதை விட அழகான இடங்கள் நிறையவே இருக்குது. நான் நினச்சேன் அந்த வியூ பாயிண்டோட முடியுது போல், அதுக்கு மேலே போனால் ஒன்றும் பார்க்கறது போல் அப்படின்ட்டு சரி சும்மா போயிட்டு பார்ப்போன்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் அது விட அழகான இடங்கள் நிறையவே இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இந்த லவல்சி வாட்டர் ஃபால் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போகிறதா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பாய்.